நம்ம புரோட்டா சூரி அப்படின்னு செல்லமா அழைக்கப்படுற சூரி, அதுக்கப்புறம் ராஜ்கிரண், அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா, சுவாசிகா இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்ச மாமன் அப்படின்னு ஒரு படம் வெளியா இருந்துச்சு ரொம்ப நாளைக்கு முன்னாடி. அந்த படத்தை பாக்குறதுக்கு இப்பதான் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு, அதனால பார்த்தேன். அந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்றேன். இன்னுமாடா அந்த படம் தியேட்டர்ல ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆமா, ஒரு 2-3 தியேட்டர்ல பெங்களூர்ல ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது பிரசாந்த் பாண்டியராஜனா இருந்தாலும் இந்த படத்தோட ஸ்டோரி பை சூரி. அண்ணன் முன்னாடி காமெடினா இருந்தாப்ல, அப்புறம் ஹீரோ ஆனாப்ல, நடிப்புல நல்லா பட்டையை கிளப்பிக்கிட்டு இருந்தாப்ல. இப்போ வந்து ஸ்டோரி எல்லாம் எழுத வந்துட்டாப்ல. பார்த்தோம்னா சரி படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு வரலாம்னு அந்த படத்தை போய் பார்த்தேன். அதாவது இந்த படம் ஒரு சென்டிமெண்ட் பேசுறா உள்ள படம் தான். அதாவது தாய் மாமனுக்கும் அக்கா மைனுக்கும் உள்ள ஒரு பாச பிணைப்பு. அதாவது இந்த சீனியும் நெய்யும் அதிகமா சேர்த்துட்டாங்கன்னா ஸ்வீட்ல அது 2 பீஸுக்கு மேல திங்க முடியாது, திகட்டி. அது மாதிரி இந்த படம் திகட்டல, இரிட்டேட் ஆயிருச்சு தாய் மாமனுக்கும் அக்கா மைனுக்கும் உள்ள ஒரு பாசம். கண்டிப்பா முக்காவாசி பேர் இந்த வீடியோ பாக்குறவங்க இந்த படத்தை பார்த்திருப்பீங்க. இந்த படத்துல அந்த அக்கா மையன் அந்த சின்ன பையல பார்க்கும் போதெல்லாம் நம்மளுக்கு ஒரு டயலாக் மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கும். ஆரம்பத்திலே பொடனியோட ஒரு தட்டு மூடிட்டு ஸ்கூலுக்கு போடான்னு சொல்லி இருந்தா இந்த நாய் இப்படி வளர்ந்து நின்று இருக்குமா அப்படின்னு ஒரு டயலாக் ஒரு யூடியூபர் சொல்லியிருப்பாப்ல. அது நல்லா வைரல் ஆகி நிறைய பேர் நிறைய டெம்ப்ளேட்டா யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அந்த டெம்ப்ளேட் நம்ம மண்டையிலே ஓடும். இந்த படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கடைசி வர இவங்க சென்டிமெண்ட் சீனு அங்கங்க நிறைய வச்சிருக்காங்க. அதை பார்க்கும்போது நம்மளுக்கு கண்ணில் கண்ணீர் வருமானு பார்த்தா மண்டையில இரிட்டேட் தான். ஆக்சுவலா இது ஒரு அவேர்னஸ் பிலிம் தான். என்னடா அவ்வளவு நேரம் நாத்த கிளி கிழிச்சு விட்டு இப்ப என்னடா பெருமையா பேசுற அப்படின்னு தானே பாக்குறீங்க. ஆமாங்க, உண்மையிலே இது ஒரு அவேர்னஸ் பிலிம் தான். எப்படி பிள்ளைகளை வளர்க்க கூடாது, எப்படி செல்லம் கொஞ்சம் பிள்ளைகளை கெடுத்து வைக்க கூடாது அப்படின்றதுக்கு உதாரணமான ஒரு பிலிம். ஆமா, அவங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிறந்த புள்ளன்றதுனால இவங்க ஆரம்பத்துல இருந்தே செல்லம் கொஞ்சம் வளர்த்து ஒரு கட்டத்துல அவன்கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை மறைக்கிறதுக்கு இவங்க ஒவ்வொருத்தவனும் ஒவ்வொரு நாடகம் ஆடுவாங்கல்ல. அதை பார்க்கும்போது நம்மளுக்கு காண்டா. அதுலயும் புரோட்டா சூரிக்கு ஒரு அக்கா கேரக்டர் ஒரு டிசைன் பண்ணிருப்பாங்க. இந்த உலகத்துல மூலன்னு ஒண்ணு இருக்கிற எந்த அக்காவும் இப்படி செயல்படாது அப்படின்ற மாதிரி ஒரு படம்னா அதுல மியூசிக்கை பத்தி பேசணும், ஆக்டிங்கை பத்தி பேசணும், எதையும் பத்தி பேசாம நீ என்னடா கதையை மட்டும் வச்சு கிளியிலும் கிழிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு தானே பாக்குறீங்க. ஏதாவது கிரிட்டிசைஸ் பண்ற அளவுக்கு இருக்கு. அது அந்த அளவுக்கு கூட இல்ல. இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த படத்தை முடிச்சுட்டு வெளியில வரும்போது 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க, இந்த அக்காமை பிறக்காமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு. எனக்கு தோணுது என்னன்னா இவங்க இந்த படத்தை எடுக்காமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு.